ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் பவுலுக்கு அதிகாரம் தேவ தரிசனத்தினால் வழங்கப்பட்டது என்று அவர் பேசுகிறார். அங்கே இருந்த கள்ள போதகர்கள் இங்கே பவுலை பார்த்து அவன் உங்களை பிரியப்படுத்தும்படியாக தன்னுடைய மனதிலே தோன்றினதை பேசி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பவுலை அத்தனையாக விமர்சிக்க தொடங்கினபடியினாலே தேவ தரிசனத்தினால் பெற்ற தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலிலே அவர் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்ன? 10வது வசனத்தில் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் என்று அவர் அங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். மனுஷர் எதை கேட்க விரும்புகிறார்கள் என்று தான் நினைத்தானோ அதையே பவுல் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி விரோதிகள் அவனை குற்றப்படுத்தினார்கள். எப்பொழுதும் தேவன் தனக்கு வெளிப்படுத்தினவற்றையே பிரசங்கித்தான் என்பதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனம் 26வது வசனம் 27வது வசனங்களிலே நாம் பார்க்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி 26ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே 27வது வசனத்தில் எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இந்த செய்தியை பொறுத்தவரை அவன் தேவனை மட்டும் பிரியப்படுத்தினான். மனுஷர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பூரண சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மற்ற காரியங்களில் அவன் மனுஷரை ஆதாயம் பண்ணுகிறதற்காக மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினான். 2 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய உபதேசத்திலே, அவனுடைய ஆலோசனைகளிலே, அவனுடைய பிரசங்கங்களிலே தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தும்படியாக இருந்தான். அவனுடைய நடக்கைகளிலே அவன் செய்த காரியங்கள் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் அங்கே அவர்கள் கிறிஸ்துவில் வளருகிறதற்கான காரியங்களை செய்தான். ரோமர் 15வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும், நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நடக்க கடவன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி தன்னுடைய நடக்கைகளின் மூலமாக அநேகரை பிரியப்படுத்தும்படியாய் பவுல் இருந்ததை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 2 வகையிலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து தேவனால் தான் தரிசனம் பெற்றேன் என்பதை நிரூபிக்கும்படியாக அநேக காரியங்களை தொடர்ந்து பேசுகிறார். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதில்லை, ஒரு மனுஷனால் கற்றதில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் தமஸ்குவுக்கு சென்றபொழுது கிடைத்த தரிசனத்தை குறித்து அங்கே பேசுகிறார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்புறுத்தி அதை பாழாக்கி அங்கே ஸ்தேவானுடைய மரணத்திற்கும் பவுல் காரணமாக இருந்ததை நாம் கற்றிருக்கிறோம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை விடவும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நியாயப்பிரமாணத்தின்படி அத்தனை வைராக்கியம் உள்ளவராய் நான் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரதேசத்தாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக, அதாவது மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக வெளிப்படுத்த விருப்பமாக இருந்தபொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி நாட்டுக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 ஆண்டுகள் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் 15 நாள் தங்கினேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர்களில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். கள்ள உபதேசிகள் கள்ள போதகர்கள் அவனுக்கு தரிசனமும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை, மனதில் வந்ததை பேசுகிறான் என்று சொன்னபொழுது தன்னுடைய சாட்சியை முழுமையாக அங்கே அவர்களுக்கு விளக்கி தேவன் தனக்கு தரிசனமானதை அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா நாட்டிலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்பு நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அளிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு இப்பொழுது இந்த ஊழியத்தில் கிடைத்திருக்கிற அதிகாரம் தேவ தரிசனத்தினால் நான் பெற்றிருக்கிறேன் என்கிற காரியத்தை உறுதிபட கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு போதிக்கிற, ஆண்டவர் நமக்கு உபதேசிக்கிற, ஆண்டவரால் நமக்கு சொல்லப்படுகிற காரியத்தை மாத்திரம், பூரண சுவிசேஷத்தை மாத்திரம் மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிரசங்கிக்க வேண்டும். மற்றபடி மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு இடரலற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பக்தி விருத்து உண்டாகும்படியான ஒரு இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறதற்கு தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.